அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பன்னீர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தியோடையும் நானோட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யுது இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பவுலில். அதில் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம், மஞ்சள்தூள் சேர்த்துடலாம், கரம் மசாலா தூளும் உப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட அளவுலாம் வீடியோ கீழே வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை இதை மாதிரி மிக்சியில் போட்டு லேசாக இது மாதிரி 1-2 அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். அதோட மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். அதோட மல்லித்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். தக்காளி இதை மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது அப்படியே குக் ஆகட்டும். இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பன்னீரை இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணிலாம் வற்றி இருக்குது. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துருக்குறோம், அதில் தண்ணி விடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவோட பன்னீர் சேர்ந்து நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே மல்லிகீரையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரையை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.